பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியது அத்தனையும் பொய் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாமகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவில் என்ன நடக்குது? பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே சமரசம் ஏற்பட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன சார்? மன உளைச்சல் ஏற்படுதுன்னு அன்புமணி சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராமதாஸுடைய பேட்டிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவர் மன உளைச்சல் அன்புமணி அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும்படியாக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ரொம்ப சப்மிசிவா ரொம்ப இறங்கி வந்து தான் அவர் பேசுறார். என்னை மன்னித்து விடுங்கள்லாம் பேசினார். சமீபத்தில் பேசும்போது கரூரில் எங்கேயோ பேசும்போது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்லாம் பேசினார். தந்தையர் தினம் மன்னிக்கு பேசும்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் லட்சியத்திற்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்லாம் பேசினார். நீங்கள் காட்டுகிற வழியில் நான் பயணிப்பேன், உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவேன்லாம் சொன்னார். அந்த மன்னிப்பெல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. அவருடைய பாயிண்ட் என்னன்னா நான் நிறுவனராக இருக்கேன், நிறுவனர் தலைவராக இருக்கேன், எனக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அன்புமணி என்ன சொல்றாரு, நீங்க நிறுவனர் மட்டும்தான், உங்களுக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அது ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆயிடுச்சு. நான் உயிரோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் இந்த தலைவர் பதவியில் இருப்பேன்னு ராமதாஸ் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, 26 தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் பதவி அன்புமணிகிட்ட கொடுப்பேன். இப்போ என்ன சொல்றாரு, நான் கடைசி மூச்சு வரையும் இந்த பதவியில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆளுக்கால் இவர் நீக்கிறதும் அவர் சேர்க்கிறதும் அவர் சேர்க்கிறதும் இவர் நீக்கிறதும் பாமக கட்சியே குழப்பத்தில் இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் சொல்றாரு நான் வேதனையில் இருக்கேன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவர்கள் இரண்டு பேரின் செயல்பாடுகளால் பாமகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் வேதனையில் இருக்கிறாங்க. அதான் உண்மை. பாமகவில் இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் வேதனையில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் நடந்துக்கிறத பார்த்து. அப்பாவும் மகனும் தங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாவிடில் அப்புறம் எப்படி இந்த கட்சியை எடுத்துன்னு போறது, எதிர்காலத்தில் இந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி சொன்ன ஒரு விஷயம் மிக உண்மையான விஷயம். அதாவது அன்புமணி அவருடைய மனைவியை பற்றி ராமதாஸ் அவர்கள் இப்போ பொது வெளியில் குறிப்பிட்ட விஷயம் அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஒரு தந்தையை ஒரு ஃபாதர் இல்லா மாமனார் மனநிலையிலிருந்து அவர் இந்த மாதிரி சொல்லக்கூடாது.